Hi guys, நான் அப்துரமாகும் டரப்படே. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சில் மேக்ஸ் சாப்டர் 14 அதாவது ப்ராபபிலிட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள் 11 and 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். So example 11, a missing helicopter is reported to have crashed somewhere in the rectangular region shown in figure 14.2. What is the probability that it is crashed inside a lake shown in the figure? So இந்த இடத்துல வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, அது வந்து கிராஷாக இருக்குது ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவில். இது வந்து ஒரு கார்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீஜனில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து லென்த் மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்குலர் ரீஜன் இருக்குது. ரெக்டாங்குலர் ரீஜன் அதில் வந்து பிரெத்துன்னு பார்க்குறப்போ 4.5 மீட்டர் ஹோல் அந்த ரெக்டாங்குலர் ரீஜனில். அப்புறம் வந்து ஹோல் பிரெத் வந்து அந்த ட்ரையாங்கிளில் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ லென்த்து வந்து 9 கிலோமீட்டர்ஸ், பிரெத் வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து அதோட ஒரு கார்னரில் வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நமக்கு டேரெக்டாக கொடுக்கல. ஸோ டோட்டலாக வந்து ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன வந்து தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து 6 கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 9 கிலோமீட்டர்லேருந்து நம்ம 6 கிலோமீட்டர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு அந்த லேக்கோட லென்த் வந்து 9 கிலோமீட்டருங்கிறது 9 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணி 3 கிலோமீட்டருங்கிறது தெரியுது. அதே மாதிரி 4.5லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ 2.5ங்கிறது தெரியுது. ஸோ 2.5 வந்து பிரெத்து, அப்புறம் வந்து 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து. ஸோ இந்த இடத்துல நமக்கு லேக்கோட ஏரியா வந்து நம்ம ஏன் எடுக்கணும்னா இந்த இடத்துல அது வந்து லேக்கில் வந்து கிராஷ் ஆகிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நமக்கு ஏரியாவை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஈக்குவல் லைக்லி அவுட்கமாக வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ஹோல் ரெக்டாங்குலர் ரீஜனோட இது எடுத்தோம், ஏரியா எடுத்தோம் 4.5 × 9 தட் இஸ் 40.5 கிலோமீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹோலாக எடுத்துக்கிட்டோம். அதுவே ஏரியா ஆஃப் லேக்குன்னு பார்க்குறப்போ 2.5 × 3 7.5 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா P(E) = நமக்கு வந்து என்ன வருது 7.5 / 40.5. ஏன்னா லேக்கோட ஏரியா டிவைடட் பை ஹோல் ஏரியா. ஸோ 75/405 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5/27ங்கிற வேல்யூ வருது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 5/27. Example 12. A carton consists of 100 shirts, of which 88 are good, 8 have minor defects and 4 have major defects. Jimmy, a trader will only accept the shirts which are good, but Sujata, another trader, will only reject the shirt which have major defects. One shirt is drawn random from the carton. What is the probability that it is acceptable to Jimmy, it is acceptable to Sujata? So இந்த இடத்துல வந்து ஒரு காட்டன் ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து 100 ஷர்ட்ஸ் இருக்குது, அதில் 88 குட். ஸோ 88 வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் 8ல் வந்து பார்த்திங்கன்னா மைனர் டிஃபெக்ட், அதாவது காலரில் சின்ன பிரச்சனை, அந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்குது. அதுவே 4ல் வந்து மேஜர் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அதாவது கொஞ்சம் பெரிய பிரச்சனை, ஓட்டையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் இல்லாமல் அந்த மாதிரி வந்து மேஜர் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜிம்மிங்கிற ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்குவான். அதே மாதிரி வந்து சுஜாதா வந்து அதில் வந்து மேஜர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் வாங்க மாட்டான். ஸோ அதாவது சுஜாதாவுக்கு வந்து குட்டாக இருந்தாலும் சரி, மைனர் டிஃபெக்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இப்போது ஒரு சட்டையை வந்து வெளியெடுக்கிறாங்கன்னா அது வந்து ஜிம்மி வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, சுஜாதா வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிம்மிக்கு எடுத்துக்கலாம். ஜிம்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 88 தான். ஏன்னா அவருக்கு வந்து எந்த டிஃபெக்ட்டுமே மைனராக இருந்தாலும் சரி, மேஜராக இருந்தாலும் சரி டிஃபெக்டாக இருக்கக்கூடாது. ஸோ நல்ல ஷர்ட்டு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப 88 மட்டும் தான். அப்போனா 88/100 0.88 அதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ப்ராபபிலிட்டி. அதுவே நம்ம வந்து சுஜாதாவுக்கு பார்க்குறப்போ 88 வந்து நமக்கு குட். ஸோ அவங்க கண்டிப்பாக அதை வாங்கிப்பாங்க. அதுவே எதில் வந்து 8ல் வந்து பார்த்திங்கன்னா மைனர் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அவங்க வந்து மைனர் டிஃபெக்ட்ஸை வாங்கிப்பாங்க, மேஜர் டிஃபெக்ட்ஸ் மட்டும்தான் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா 96. ஸோ 96/100 பார்க்குறப்போ 0.96. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுஜாதாவுக்கு வந்து நம்ம ஒரே ஷர்ட்டை வாங்குவாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.